டேய் நந்து, உன் மனசுல பெரிய ராபர்ட் ப்ரூஸ் நினைப்பா சிறஞ்சி குட்டியே பாத்துட்டு இருந்தா ஐடியா வந்துருமா? ஏன் நீதான் ஏதாவது ஐடியா கொடுக்கறது? நான் மாத்திரம் என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றேன். இத பாரு, நீயும் ஒரு டைப்பு, உனக்கோ டபுள் வைஃப். இனிமே பேட்டில் தாண்டா உன் லைஃப். தேங்க்யூ. இந்த பாருடா, பாமா ருக்மணி 2 பேருமே எனக்கு வேணும். ஒருத்திக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்திட்ட நான் போக மாட்டேன். 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? அப்பா ஏண்டா இப்படி பண்ண? எப்படி எப்படி? பகல் பொழுதுல பாமா ஆத்துக்கு போயிடு, ராத்திரி பொழுதுல ருக்மிணி ஆத்துக்கு போயிடு. எப்படி? வேற வேலை வெட்டிக்கே போவேனாங்கறியா? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. சரி, பாமா ருக்மிணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாலும் பகல் பொழுத நீ எப்படியாவது தீத்துருவ. ராத்திரி பொழுதுல சண்டை சச்சரவே இல்லாமையா இருக்குன்ற. முறைக்காதரா முறைக்காதரா. இப்ப என்னன்ற, பாமா ருக்மிணி 2 பேரையும் சேர்த்து வச்சு நீ சுபிட்சமா குடுத்தரம் பண்ணுன்ற, அவ்வளவுதானே? ஆமா. இந்த பாடுறா, இந்த சேஷாத்ரி BABL வக்கீல் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ பத்தி நீ கவலையப்படாத. வாங்கண்ணே. ஏம்மா பாமா, எப்ப பார்த்தாலும் ஆல்பத்தையே அடைச்சுட்டு இருக்கியே, நீ அவரை வீட்டோட வச்சுக்கணுங்கிற அபிப்பிராயமே கிடையாது நோக்கு. நான் எப்பவும் கதை தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவருக்கு தான் இங்க வர பிரியும் இல்ல. அக்கார்டிங் டு ஜெனரல் லா, திறந்து விட்டு நுழையறதுக்கு அவன் நாய் இல்ல, நாயகன். பாவம், வாயில்லா ஜீவன். நேத்து இங்க வந்தாராமே, நீ விரட்டிட்டியாமே? ஆமாண்ணே, வந்திருந்தாரு. அந்த சிரிக்கி இருக்காளே ருக்கு, அவ வீட்டுல இருந்து வந்திருந்தாரு. வரதும் போறதும் இந்த ஒரே வாசலோட இருக்கிறதுனா வாங்க, இல்லன்னா போங்கன்னு சொன்னேன். உடனே திரும்பி போயிட்டாரு. இதுவே ருக்குவா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பா? என்ன பண்ணிடுவா? அவனுக்கு பிடிச்ச பலகாரமா வகை வகையா பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறுவா. பக்கத்திலேயேவா? ஊட்டியே விடுவா. ஊட்டியே விடுவாயா? விடாம பின்ன வாய்க்குள்ளே விரல வச்சிட்டு இருப்பாளா? உண்ட விட்டு கண்டகர வைக்க மாட்டான் இவன். அதுக்கப்புறம் ருக்குவே கதிர அவன் பின்னாலே சுத்திட்டு இருப்பான். ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? ஒண்ணு இல்ல, அவரும் உன் பக்கமா ஈர்த்துருன்ற. எப்படி? ரொம்ப சுலபம். அதை விட அதிக பிரகாரமா நீ பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறு, ஊட்டி விட. ஒண்ணு தெரியுமா நோக்கு, ருக்குவா இருந்தா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இலை எடுத்துருவா. நீ எடுக்காத, அதே இலையில அவ முன்னாலே உட்கார்ந்து நன்னா சாப்பிடு. சாப்பிட்ட என்ன ஆகும்? வயிறு ரொம்ப முண்டான் மயங்கி அப்படியே மடியில சாஞ்சிருவான். அப்புறமா கதவை சாத்திக்க. போங்கண்ணே. சும்மா போ சொல்றியா? தாகமா இருக்க? இருங்க, தண்ணி கொண்டு வரேன். எதுக்கு தண்ணி? ஹார்லிக்ஸ் போதும். இந்த ஹார்லிக்ஸ். இங்கேயுமா என் கேஸ்ல ஒரு சேஞ்சே கிடைக்காதா? என்னது? ஒண்ணு இல்ல, உன்னையும் நந்துவையும் ஒண்ணு சேர்க்கிறதா என்னுடைய எய்மே. அதுதான் உன் கிளைமே. தெய்வமே. ஐயோ பாவமே. ஏ சேஷு, ஆ, அவர் சாப்பிடாம இருக்காருன்னு சொன்னியே, அந்த சிரிக்கி பாமா வீட்டுக்கு போறதே இல்லையா? போவானா? போக விடுவானா? மனசு பூரா அவனுக்கு இங்கதான். பாவம், காயறான். அப்படியா? வயிறு காயறான். இப்ப என்ன பண்ணலாம் சேஷு? காலியா இருக்கும் போது லோடு பண்ணலாம். நீ என்ன பண்ற ருக்கு, அவனுக்கு பிடிச்ச பலகாரமா நிறைய பண்ணு, பக்கத்துல உட்கார்ந்து நீயே பரிமாறு. அதுக்கப்புறம் குட்டி போட்ட பூர மாதிரி உன் பின்னாலே சுத்தரடா இல்லையா பாரு. ஏன் சேஷு, அந்த சிரிக்கிக்கு இந்த விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும் சொல்லுவனா? என்னுடைய எய்மே அவனையும் அவனையும் பிரிக்கணுங்கிறதானே. அந்த சிரிக்கிய சேஷு வாட்டி நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் ஒரு காபி. என்னடா கோவமா? பின்ன என்னடா பசிக்குதுன்னு சொன்னல, வெறும் காபியை கொடுக்குறிய, ஒரு சிகரெட் கூட கிடையாதா? சிகரெட் ரெடி. வெளியே தான் 555 பாக்கெட், உள்ள என்ன காஜாவா மல்லிசேரியா? ஒரிஜினல் 555டா. இழுத்துக்கிட்டே இரு, பின்னாலே விருந்து வருது. யாரோ பாவம் புது கேஸ் வசமா மாட்டிட்டாங்க. புது கேஸ் இல்லடா, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. கடைசியில வேண்டியவங்கிட்டே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? வேற யாரும் இல்ல, பாமா ருக்மிணி. ஐயோ ராஸ்கல், நான் தான். அவங்கள என்ன வர சொன்ன? நீ தானே சொன்ன பசிக்குதுன்னு. வகை வகையா பட்சணம் எல்லாம் பண்ணி கொண்டு போறாங்க. ஏண்டா டேய், 2 பேரையும் வர சொல்லிருக்கே, 2 பேரும் ஒன்னா வந்து இங்க ஏதாவது தாராதா நான் எப்படா சமாளிக்கிறது? அட பைத்தியாரா, நந்து பைத்தியாரா. பாமா ருக்மிணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதால நம்ம பாயிண்ட். இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வர போறா. அவனும் கேரியர், இவனும் கேரியர். 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவா. எப்படிற இந்த பிரெயினுக்கு எவ்வளவு ஸ்டேரி கொடுத்து ஒரு பாயிண்ட் பிடிச்சு வச்சிருக்கிற? என்னடா இல்ல 2 பேரும் ஒன்னா வராங்கடா. ஐயோ, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பூமே நடக்க போகுது. ஏண்டா டேய், என்ன மாட்டி விட்டு கவுதா படுத்துட்டு இருக்க. ஐயோ 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 அண்ணிங்களே,
பாமா ருக்மிணி ஆமா வா நான் பாமா இல்ல. ருக்கு வா. ருக்கு இல்ல. அம்மா உன் கண்ணாடி எங்க? கண்ணாடி போட்டவன் நான். வாங்குவா பாமா ருக்மிணி. ஏன் இப்படி குழப்பற? அம்மா மீட்டர் போட்ட வண்டியில வந்திருக்கீங்க? நான் டாக்ஸில வந்திருக்கேன். ஆஹா. நான் ஆட்டோல வந்திருக்கேன். ஆட்டோ இல்லையா? காத்தாட வந்திருக்கேன். ஆஹா. நான் கண்ணாடி இறக்கிட்டு வந்திருக்கேன். தரல என்ன? கனகாம்பரம். அடடே நீ மல்லி. அடடே வாழைப்பழத்தோட வந்திருக்கியா? நான் ஃப்ரூட் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஆப்பிளோட வந்தேன். அப்படியா? பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அவர் எங்க? எங்கிட்ட சொல்ல. அவர் குளிச்சிட்டு இருக்கார். எங்க? டைனிங் ரூம்ல. என்னது? பாத்ரூம்ல. அதானே. சரி. நல்ல வேளை தாப்பா போட்டு குளிக்கிறான். என்ன அவருக்கு எந்தெந்த பட்சணம் பிடிக்கும்னு அத்தை சொல்லிருக்காங்க. எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லு சேஷு. அவருக்கு என்ன பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து என்ன விரும்பி சாப்பிடுவாருன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாருக்கும் சின்ன வயசுல தாய்ப்பால் தான் பிடிக்கும். சேஷு, ஏன்னா நான் கொண்டு வந்து தானே சாப்பிட போறாரு. நான் கொண்டு வந்தது தானே சாப்பிடுவாரு. பாபா ருக்மணி, நான் சொல்றத கேளுங்க. ஒரே இலைய போட்டு 2 சாப்பாட்டையும் கலந்து வச்சிருங்க. முடியாதுண்ணே. என்னோடதுல கண்டத கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாம சுத்தமான நெய்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நானே வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சி ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். இதுல கண்டது கிடையதெல்லாம் கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். சுத்தமான வெண்ணெய், சுத்தமான நெய்யா? முதல்ல அந்த மாட்டை பார்க்கணுமே. விளையாடாதீங்க. நீங்க வேணா பாருங்க. அவர் நிச்சயமா ஏழு வந்து உட்கார்வாரு. பகல் கனவு. பாவம். ராத்திரி தியேட்டர்ல உங்களை பார்த்து ஒருத்தர் கத்துனாரே, அவர் யாருங்க? அவர் எங்க மாமா. அவருக்கு பொண்ணு ஏதாவது இருக்கா? இருக்கு. அந்த பொண்ணுக்கு உங்களை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரா? ஆமா. அப்போ அவர் கத்தினதுல நியாயம் இருக்கு. என்ன எப்போ உங்க வீட்டுக்கு கூட்டு போக போறீங்க? நாளைக்கு போலாம். என்ன பாட்டி? வந்துட்டியா? ருக்கு என்ன பண்ற? அடுப்புதுறாடா. ஏன் நீ குளிர் காய போறியா? இல்ல, ருக்கு என்ன பண்றான்னு. மாப்பிள்ள உள்ள இருக்க. ருக்கு அவளும் தான் உள்ள இருக்கா. ஓஹோ. இந்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதானே உள்ள போறேன். என்னல ஏர்? என்ன ருக்கு காலங்காத்தாலேயே வந்துட்ட. ஏதாவது விசேஷமா? என்ன நீ மாப்பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்துட்ட? அதுக்குதான் நீ வந்துட்டியே. போ, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். எனக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை ஜாஸ்தி போடு போதும். முடிச்சு பாரு, பேருக்கு ஏத்த மாதிரி. நேத்தே நான் உங்ககிட்ட படிச்சு சொல்லலாம் இல்லையா? சும்மாரா, விஷயம் எக்கச்சக்கமா போயிடுச்சு. எவ்வளவு தூரம் போயிடுச்சு? மூலமா ஜானா நேத்து ராத்திரி தியேட்டர்ல வச்சு என்னையும் ருக்மணி மாமா ஒன்னாவே பாத்துட்டார். அச்சோ, ஏண்டா இன்னுமா நீ உயிரோடு இருக்கிற? உன்ன வெளியே வா பேசிக்கிறான். இப்பவே போய் ருக்மணி கிட்ட பேசவா? உன்ன முறைக்காதரா. அடே அடே, அதிர்ஷ்டகாரம் பைய. ஜிகிரி காபி. தேங்க்யூ. ஏமா இருக்கு, நேத்து கிருஷ்ணலீலா படம் பாத்தியே, அது உனக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் சேஷு? சேஷு, அது சரி. இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்தா எப்படி அது பிடிக்கும்? இல்ல, அவருக்கு ஒரு மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. என்னங்க இன்னும் ஏதோ பாக்கி இருக்க போல இருக்கே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான். டேய், பண்ண ஒரு தப்பு வரைக்கும் போறண்டா, மேல தப்பு பண்ணாதடா. கொஞ்சம் சும்மா இருக்கேன். என்னங்க சேஷு, நீயே சொல்லு. ஏடா ரந்து சொல்லிட்டா. சொல்லு. இவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அதனால வேற ஒண்ணும் இல்ல. இவன் பொண்ணுக்கு மாமா ஒருத்தர் இருக்காரு. அது இது உலகான விஷயத்த சொல்லு. அதாவது மேலக்கார பந்தக்கார எல்லாம் இருக்கும் போது நான் கொஞ்சம் இது காபி சாப்பிட்டு சொல்லட்டுமா? அது வேற ஒண்ணும் இல்ல. நந்து இருக்கானே, நந்து, அவனுடைய மாமா பொண்ண முந்தா நேத்து கல்யாணம் பண்ணிட்டான். I say get out. மரியாதையா வெளிய போங்க. ஐயோ, என் பேத்தி. பாட்டி. ருக்மணி, தயவு செய்து நான் சொல்றது. Shut up and get out from here.
இலைக்கு பக்கத்து இலை அப்படியே தான் இருக்க போகுது. எந்த இலைன்னு இப்ப தெரியும். மட்டும் எந்த இலையில உட்கார போறாருன்னு பாக்கலாமே.